Dear students, welcome back to Nurses Profile channel. BSc Nursing, one of the best medical course without NEET-லயே நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் படிச்சிடலாம். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்ராட்ல மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே நல்ல வாண்டட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துட்டு எவ்வளவு கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது, PWD கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, அண்ட் கட் ஆஃப் எந்த மாதிரி இருந்தா நமக்கு இந்த வருஷம் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸ் போடும்போது உங்களை வந்து ரீச் ஆகும். நீங்க எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கூடவே நர்சஸ் ப்ரொஃபைலோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி நர்சிங்கோட கோர்ஸ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான படிப்பு. எலிஜிபிலிட்டி நீங்க 10th கம்ப்ளீட் பண்ணி 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா பாட்னி, ஜூவாலஜி வந்து மஸ்டா இருக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஒகேஷனல் நர்சிங் படிச்சிருக்கிறேன், அதே மாதிரி ஆர்ட் அண்ட் சயின்ஸ் எடுத்திருக்கிறேன், நான் இந்த கோர்ஸ் படிக்க முடியுமான்னு கேட்டா படிக்க முடியாது. கண்டிப்பா 12th நீங்க வந்து பயாலஜி இல்லைன்னா பாட்னி, ஜூவாலஜி இருந்தா மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து படிக்க முடியும். சோ இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க 3 வேலை இந்த கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் போடலாம். ஒன்னு வந்து கவர்மெண்ட் அட்மிஷன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு பிளேஸ் ஆகிறதுக்கு பேர் தான் கவர்மெண்ட் அட்மிஷன். இன்னொன்னு வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு காலேஜ்ல டைரக்டா போய் நீங்க அட்மிஷன் போடுறது மேனேஜ்மெண்ட் அட்மிஷன். மூணாவது செல்ஃப் பைனான்சிங் சீட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் சீட்ஸ். இந்த கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் சீட்ஸ்க்கு வரணும்னாலுமே நீங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் இந்த சீட்ஸ்க்கு வர முடியும். அடுத்து இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். சோ கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரை நமக்கு 6 காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்குது. சோ இங்க கேர்ள்ஸ்க்கு வந்து 45 சீட்டும் பாய்ஸ்க்கு 5 சீட்டும் சேர்த்து 50 சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை, இங்கேயும் கேர்ள்ஸ்க்கு வந்து 45 சீட்டு, பாய்ஸ்க்கு வந்து 5 சீட்டு, டோட்டலா 50 சீட் இருக்குது. அடுத்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு, இங்கேயுமே 45 பிளஸ் 5 50 சீட்ஸ் இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 45 பிளஸ் 5 50 சீட் இருக்குது. கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் தேனியிலையும் பாத்தீங்கன்னா நமக்கு 50 சீட் இருக்குது. கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் கடலூர்லயும் நமக்கு 100 சீட்ஸ் இருக்குது. கேர்ள்ஸ்க்கு 90 சீட்டும் பாய்ஸ்க்கு 10 சீட்டும், ஸோ டோட்டலா 100 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு வந்து 315 சீட்டும் பாய்ஸ்க்கு வந்து 35 சீட்டும் கவர்மெண்ட் காலேஜ்ல நமக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு ஆஃபர் பண்றாங்க. இதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 18 சீட் பிஎஸ்சி நர்சிங்க்கு இருக்குது. சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் பாத்தீங்கன்னா 4 சீட் இருக்குது. ஸோ டோட்டலா இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு கவர்மெண்ட் சீட்ஸ், அதாவது பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு பிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா சேர்த்து நமக்கு டோட்டலா வந்து 372 சீட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த சீட்ஸ்ல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதாவது சீட்ஸ் வந்து பொதுவா எப்பவுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும், சீட்ஸை வந்து குறைக்க மாட்டாங்க. ஸோ இந்த வருஷமும் நமக்கு சீட்ஸ் கூடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு பிரைவேட் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் அட்மிஷன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பிரைவேட் காலேஜஸ் எத்தனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு பாய்ஸ்க்கு வந்து 71 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்குது. அரௌண்ட் 303 சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேர்ள்ஸ் பொறுத்தவரை 234 காலேஜஸ் பிரைவேட் காலேஜஸ்க்கு வந்து கவுன்சிலிங்ல வந்திருக்குது. 9476 சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் இந்த காலேஜஸோட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியர்லி 8000 சீட்ஸ் இருந்துச்சு. 2024ல நியர்லி 9000 சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இயர் பை இயர் நமக்கு வந்து இந்த பிரைவேட் காலேஜஸோட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷமும் கண்டிப்பா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் சீட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் பிரைவேட் சீட்ஸ் பார்த்து நமக்கு 10,151 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்ல 350 சீட்டும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 22 சீட்டும், அதே மாதிரி நமக்கு செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் சீட் வந்து 9,779 சீட்ஸ். டோட்டலா பார்த்தோம்னா 10,151 சீட் இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு இருக்குது. ஸோ உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு ஆவரேஜ் கட் ஆஃபா இருந்தாலே நமக்கு பிரைவேட் காலேஜஸோட சீட்ஸ் கிடைக்கும். இனி கட் ஆஃப் வந்து எந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நமக்கு அலாட் ஆயிருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுல டேட்டா பாத்தீங்கன்னா 2020, 21, 22, 23, 24 அண்ட் 25க்கு எந்த மாதிரி சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஓரளவு நீங்க இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 2025க்கு நமக்கு எந்த மாதிரி சீட்ஸ் வந்து அலாட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத உங்களால என்ன செய்ய முடியும்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, கவுன்சிலிங் எத்தனை பேர் அட்டெண்ட் பண்றாங்க, அண்ட் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கம்யூனிட்டிக்கு பிஎஸ்சி நர்சிங்கை சூஸ் பண்றாங்க, அதெல்லாம் பொறுத்து கட் ஆஃப் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா மாறுபடும். ஸோ இதுல மேக்சிமம்
அதிகபட்சமா என்ன கட் ஆஃப் கிடைச்சிருக்குது, குறைந்தபட்சம் நமக்கு என்ன கட் ஆஃப் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பிசிஏ பொறுத்தவரையில நமக்கு மேக்ஸிமம் வந்து 195 வந்து 2021ல கிடைச்சிருக்குது, 189 2020, அடுத்து பாத்தீங்கன்னா 197க்கு கிடைச்சிருக்குது, 199.5க்கு கிடைச்சிருக்கு, 2024ல 198.5க்கு நமக்கு பிசிக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில நமக்கு வந்து ஹை கட் ஆஃப் அப்படிங்கிறது 191 இருந்திருக்குது, 184, 198, 198, போன வருஷம் 199. ஓசியை பொறுத்தவரையில நமக்கு 2020ல 183, 21ல 189.76, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 197, 197, போன வருஷம் பாத்தீங்கன்னா 198.5க்கு கிடைச்சிருக்குது. பிசிஎம் பொறுத்தவரையில 2020ல 177.5, 196.5 2021ல, 2027ல 187, 23 பொறுத்தவரையில 195, போன வருஷம் பாத்தீங்கன்னா 199க்கு கிடைச்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில 2020ல 181 தான் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், அதே மாதிரி 190 வந்து 2021ல கிடைச்சிருக்குது, 2022ல 193.5, 2023ல பாத்தீங்கன்னா 199, போன வருஷம் 195. எஸ்டியை பொறுத்தவரையில நமக்கு வந்து 2020ல வந்து 180 தான் ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது, 2021ல 182.97, அதே மாதிரி 22ல 182, 23ல 185, 2024ல 188 ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. எஸ்சிஐ ஏஐ பொறுத்தவரையில 2020ல 182, 2021ல 185.72, 175 தான் 2022ல கிடைச்சிருக்குது, 23ல 186.5, 2024ல 195. சோ லோவஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்கு வந்து 167 2020ல, 173 வந்து 2021ல, 170 2022ல, 178 23ல, 173 வந்து 2024ல கிடைச்சிருக்குது. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையிலும் அதே மாதிரி தான் 173, 167, 170, 105 and 2024, போன வருஷம் பாத்தீங்கன்னா 175ல கிடைச்சிருக்குது. ஓபன் கேட்டகரியை பொறுத்தவரையில நமக்கு வந்து 168, 173.86, அதே மாதிரி நமக்கு 170.5, 182, 176.5 போன வருஷம் கிடைச்சிருக்குது. பிசிஎம் பொறுத்தவரையில நமக்கு போன வருஷம் 175 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப் இருந்திருக்குது, அதுக்கு முந்தின வருஷம் 180.5, அதுக்கு முந்தின வருஷம் 170 கிடைச்சிருக்குது, அதுக்கு முந்தின வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 173, 168. எஸ்சி எஸ்டிஏ எஸ்சிஏ பொறுத்தவரையில நமக்கு 173 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து 2021ல லாஸ்ட் கட் ஆஃபா கிடைச்சிருக்குது. 2020 பொறுத்தவரையில 167, 162, 130 அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைச்சிருக்குது. 2022 பொறுத்தவரையில 170, 179 இந்த ரேஞ்சில் நமக்கு கிடைச்சிருக்குது. 2023 பொறுத்தவரையிலும் அதே மாதிரி தான் 179, 175, 183 நமக்கு வந்து லாஸ்ட் கட் ஆஃபா கிடைச்சிருக்குது. 2024 பொறுத்தவரையில நமக்கு கட் ஆஃப் வந்து என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா குறைஞ்சிருக்குது. 173.5 எஸ்சியோட லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது, 167.5 எஸ்டியோட லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது, 168.5 அப்படிங்கிறது எஸ்சியோட லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. சோ இதை நம்ம கிராஜுவலா இந்த கிராஃப் ஃபைலான இந்த டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு வருஷம் கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வந்திருக்குது. பட் போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருக்குது. 2023 எடுத்துட்டோம்னா 182, 180 தான் லாஸ்ட் கட் ஆஃபா கிடைச்சிருக்குது. பட் 2024 போன வருஷத்தை பொறுத்தவரை 173, 167.5, 168.5க்குமே நமக்கு பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்குது. சோ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 199 வந்து பிசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருக்க சான்ஸா இருக்குது. 173 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில 174வது கட் ஆஃப் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரையில 175 வரைக்கும் கவர்மெண்ட் சீட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிஎம் பொறுத்தவரையில 174 வரைக்கும் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையில 172 வரைக்கும் கவர்மெண்ட் சீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்டி எஸ்சியை பொறுத்தவரையில 166 வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் வரும் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு தெரியும். உங்களோட கட் ஆஃப் பொறுத்து நீங்க இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்குமா என்ன அப்படிங்கறத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் இந்த பிஎஸ்சி நர்சிங்கோட அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, எவ்வளவு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிளாரிட்டி கிடைச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காம நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.